ஏத்தாடி ஒரு அக்கா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க, ஏக்கா என் வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்கிறாரு, அவர் குடிக்காம இருக்க நம்ம என்ன மாதிரி ஒரு அறிவுரை சொல்லுங்கக்கான்னு. இந்த கமாண்டை பார்க்கல எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்று கேளுங்க, குடிக்காம எப்படி புருஷனை பார்த்துக்கிறது, குடிக்காரனை திருத்தி எப்படி குடும்பம் நடத்துறது, அறிவுரை சொல்லுங்கண்டா. இதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமா? தாடி இந்த ஆம்பளைகளை திருத்தத்தை நம்மளால முடியுமா? குடிக்காதையாயோ, குடல்லாம் அழுகி நீனும் செத்து போகிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பல கஷ்டம் வரியான்னு சொல்லிப்பாரு. நைட்டு பூரா ஈன்னு கேட்டு காலையில் விடியாமல் எதையாவது எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சாலும் குடிப்பேண்டிட்டு போய் குடிக்கிறதுக்கு நிற்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம திருத்துறது ஒன்றுமே பண்ண முடியாது. தலையில் விதித்தபடி தான் வர முடியும். நம்மளுக்கு என்னென்ன தலையில் விதிச்சிருக்கு அப்படித்தான் வர முடியும். ஆனால் ஒன்று, எங்கள் அப்பவும் குடித்ததில்ல, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பீடி சிகரெட்டு கூட குடிக்க மாட்டார். என்னமோ கடவுள் விட்ட வழியோ என்னமோ, இந்த காலத்தெல்லாம் பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன்ட்டு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாடி எல்லாமே தெரிஞ்ச மாப்பிள்ளை தான்டா இருக்குது, ஒன்றுமே தெரியாத மாப்பிள்ளை உருத்த கூட இல்லை. எல்லாம் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் நாளும் தெரிஞ்சவன் தான் இப்போ மாப்பிள்ளையை கிடைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன புண்ணியம் பண்ணணும், போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும்? என் புருஷனும் எங்கள் அப்பாவும் குடிக்க மாட்டார் பார்த்துக்கோங்க, நான் பிறந்த வீட்டிலேயே. அதனால் அதோட கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அக்கம் பார்க்குறோம். ஒரு அக்காலாம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஐயோ அன்னன்னைக்கு தினக்கூலி வேலையை பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிறோம், பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊற்றிக்கிறோம்ட்டு வேலைக்கு போனால், வேலைக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் வேலைக்கு போனோம், காசை 100 ரூபா விட்றி 50 ரூபா விட்றின்னு என்னை பாடா படுத்துறானக்கா. ஒழுங்காக ஆனால் வெஞ்சனம் வச்சு சாப்பிட முடியல, ஆனால் சோறாக்கி சாப்பிட முடியல, இப்படி குழம்பு உருக்காண்டு வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. பாவம், அதை சொல்லக்கூடாது அடுத்த வீட்டு சேர்த்து. அந்த மாதிரி எங்கிட்டுங்க திருத்த முடியும்? அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. தலையில் விதிச்சதுன்னு வாழ வேண்டியதை என்ன செய்ய சொல்கிறிய? பூமியில் உயிரோடு இருக்க வரைக்கும் போராடியாவது வாழ்ந்துடணும், அப்படித்தான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதி என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு போயிட்டு வரடா சாமின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு போக வேண்டியது. இதில் அறிவுரை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அறிவுரை சொல்லி யாரும் திருந்த மாட்டாங்கங்க. போதை அடிக்கிறவன் இப்போ 80 பேர் செத்து போயிட்டாங்க. திருந்துறதா இருந்தால் மனுஷ பயிலுக்கு திருந்திருக்க மாட்டேங்களா? தாடி 50 பேரும் குடிச்சு சாகுறீங்களாப்பா. இது அம்புண்டு எப்படி பற்றியலா? குடிக்கிறேன் பூரா செத்து போயிட்டா 10 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும், பூரா சாடான்னு எப்படி விடிய போடுறாண்டு. அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க காலகட்டங்க. இப்போ உயிர்களுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. அவன் சந்தோஷமாக என்னென்னத்தை குடிச்சுக்கிட்டு என்னென்னத்தை இருக்கிறதெல்லாம் திண்டு விட்டு சந்தோஷமாக வாழணும்ப்பான்றதையே எல்லா மனுஷ பயிலையும் யோசிக்காட்டாலும் யோசிக்க வச்சிடுறாங்க 50 பேரும் சேர்ந்து. அதனால் கவலைப்படாதீங்கக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிள்ளை ஊட்டிகளை வச்சுக்கிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் என்னத்தையே கஞ்சியை குடிச்சிட்டு சந்தோஷமாக வாழுங்க, அப்படித்தான் நான் சொல்ல முடியும் அறிவுரை. ஆனால் குடிகாரனை திருத்தணுன்னு மட்டும் முயற்சி பண்ணிடாதீங்க. அது நடக்காத விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணக்கூடாது கோய். சரிங்க.